கார்த்திகை உலகத்துல தேவேந்திரனுக்கும் கார்த்திகேயனுக்கும் சண்டை நடக்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல தேவேந்திரன் கையில இருக்கக்கூடிய வஜ்ராயத்தை அவங்கிட்ட இருந்து பறிச்சு அவனையே தாக்க போறாரு முருகன். இப்போ நிறுத்து கார்த்திகேயங்கிற சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா பார்வதி அங்க வந்து நிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் யுத்தம் செய்ய முடியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தமுள்ள பார்வனை பாக்குறாங்க. இவர் வந்து கார்த்திகேயன் சொல்றாரு, இன்னைக்கு எங்கிட்ட இருந்த தேவேந்திரனை உங்களால கூட காப்பாற்ற முடியாது பார்வதி தேவி அப்படிங்கிறாரு. பார்வதியும் கரெக்டா கேட்கறாங்க, இதை யுத்தம் செய்யறதுக்கே விரும்பலையே அப்படின்னதும் கார்த்திகேயன், என்னோட தாய்மார்களை தாக்கி தேவேந்திரன் தான் என்னை யுத்தம் புரிய வச்சான் அப்படின்னு சொல்றாரு. பார்வதி திரும்ப அழுத்தமா கேக்குறாங்க, தேவேந்திரன் அவரோட கடமையை தான் செஞ்சாரு, ஆனா என் கேள்வி என்ன தெரியுமா, நீ ஏன் அவரை தாக்குன? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னோட தாய்மார்கள் மீது உன் பிரியமானவர்கள் மீது அவன் தாக்குதல் நடத்தினான். இந்த தேவேந்திரனும் நல்லவர் தான், இவங்களை அழிக்கிறதுக்காக தாரகாசன் வந்திருக்கான். இந்த பிரபஞ்சத்துல நல்லவங்க மேல அசுரர்கள் தாக்குதல் நடத்துறாங்க. உன்னால இந்திரன் கூட யுத்தம் செய்ய முடியுது அப்படின்னா தாரகாசன் கூட சண்டை போட ஏன் உன்னால முடியாது அப்படின்னு அவங்களும் நிக்கிற மாதிரி கேள்வி கேட்கவும் இப்பதான் முருகனும் அதை பத்தி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போது கார்த்திகை பெண்களும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்போதான் கார்த்திகை பெண்களை அவர் பக்கத்துல சொல்றாங்க, பார்வதி சொல்றது உண்மைதான், நீயும் நாங்களும் ஒன்னா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எங்களுக்காக நீ பிறந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றின அப்படின்னாலே சந்தோஷப்படுவோம். அப்படி நீ நடந்துகிட்டேன்னாதான் உன்னை வளர்த்து எங்களோட நோக்கமும் நிறைவேறும். புரிஞ்சுக்கோ பையன், நான் பார்வதி செய்த எல்லா தியாகமுமே வீணாயிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லவும் இப்பதான் பார்வதி நிலைமை முருகன் உணர்றாரு. பார்வதியும் கண்கள்ல முழு எதிர்பார்ப்போட அப்படியே அமைதியா தான் நின்றுட்டு இருக்காங்க. முருகனும் அவங்க பக்கத்துல வந்து நின்று அவங்கள பார்க்க இப்பதான் பார்வதியை கார்த்திகேயன் தாயேன்னு கூப்பிட கண்கள்ல ஆனந்த கண்ணீரோட பார்வதி முருகன் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. முருகன் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு, என்ன மன்னிச்சிருங்க, நீ அறியாமையினால உங்களோட தியாகத்தை நான் புரிஞ்சுக்கல, உங்களை சுயநலவாதி நினைச்சிட்டேன், ஆனா நீங்களோ இந்த பிரபஞ்சத்தோட பரமாத்மா அப்படிங்கிறாரு, என்ன மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு எழுந்திர மகனேன்னு தூக்கி நிறுத்துறாங்க. அவங்களும் கார்த்திகேயன் கிட்ட, நீ என்னோட பையன், இந்த ஒரு தாய் தந்தைக்கு அவங்க பிள்ளைகள் செய்யக்கூடிய எந்த தவறையும் மன்னிச்சிட முடியும், உன் தப்ப நீ உணர்ந்துட்டு இல்லையா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட சக்தி என்னோட அங்கமா இருக்கிறவன் இன்னைக்கு அவனோட பிறப்போட நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு பார்வதியும் பிள்ளைய கட்டி அணைச்சிக்க இப்ப கார்த்திகேயனும், நான் கார்த்திகேயன் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், என்னோட பிறப்போட நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்ல பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்க இருக்க எல்லார முகத்திலும் சந்தோஷம். என்னோட முழு சக்தியோட தாரகாசுரனை நான் அழிப்பேன், இதனோட வாக்கு அப்படின்னு முருகனும் சொல்றாரு. இதை கேட்டு எல்லாருக்குமே சந்தோஷம். கார்த்திகை பெண்களும் ஆனந்தப்பட கார்த்திகேயன் சொல்றாரு, வாங்கம்மா கைலாயம் போகலாம், நம்ம தேவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட கைகளை பிடிச்சுக்க இப்பதான் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவரு திரும்பி கார்த்திகை பெண்களை பார்க்க அவங்களும் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் தலையசிக்கிறாங்க சந்தோஷமா. கார்த்திகேயனும் பார்வதி ரொம்ப சந்தோஷமா கார்த்திகை உலகத்தை விட்டு வெளியே வர்றாங்க. தேவேந்திரனும் கார்த்திகை பெண்களை பார்த்து வணங்கிட்டு அவனும் வெளியே வர்றான். அடுத்த காட்சியில கைலாயத்துக்கு காமிக்கிறாங்க. பார்வதி கார்த்திகேயன் இந்திரன் எல்லாருமே கைலாயத்துக்கு வந்துட்டாங்க. உள்ள நுழைஞ்சதுமே லட்சுமி அவங்க நோக்கி வேகமா வரத பாக்குறாங்க. என்னாச்சின்னு பார்வதி கேட்கவும், யுத்தத்துல தாரகாசனோட கை ஓங்கிருச்சு, தேவர்கள் எல்லாருமே அவன் தூக்கடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காலச்சக்கரம் எந்த திசையில போகுதுன்னு தெரியல அப்படின்னு லட்சுமி வருத்தப்பட்டு சொல்ல பார்வதி சொல்றாங்க, தாரகாசனுடைய காலனை சக்கரமாகி அவனோட தலையை கொய்யறதுக்கு வந்துட்டான் அப்படின்னு முருகனை பார்த்து சொல்ல இப்பதான் லட்சுமி முருகன் வந்திருக்கிறதே கவனிக்கிறாங்க. கார்த்திகேயன் முன்னாடி வந்து தப்ப என்னோட தான், நான் என்னோட கடமை முன்னாடி செஞ்சிருந்தேன்னா அந்த நிலைமையை வந்திருக்காது, நான் சிவன் பார்வதி சக்தி வடிவம், என்னாலதான் தாரகாசனும் அழிய போறான் அப்படிங்க. பார்வதி, ஆமா நிச்சயமா, ஆனா ஆயுதம் தாக்காத கவசமும் இருக்கு, அதனால நம்ம ஆயுதமா இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, எதிரியோட பலவீனம் என்னன்னு நமக்கு தெரியணும், அதே மாதிரி யுத்த கழி முழுசா கத்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.